ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8வது ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ புக் பண்ண கிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஆன்லைனுக்கு வந்து போக போகிறோம். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு 3 கடை காமிக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 8வது ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து இன்சென்டிவ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் ஆஃபர். ஸோ 5 gigs முடிக்கணும், 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் 8 gigs 18 ஆர்டர்ஸு, 10 gigs 24 ஆர்டர்ஸு. ஸோ கிக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஹவர் கிடையாது. ஸோ 5 gigsன்றது வந்து ஒரு கிக்ஸுக்கு 2 hour வரும். ஒரு சில கிக்ஸுக்கு மட்டும்தான் 1 hour வரும். ஸோ அதனால் வந்து 5 gigs நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 8 gigs வந்து நம்மளால் முடியாது. ஸோ 10லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல் டே, காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த மாதிரி ஓட்டுறவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது என்ன ரூல்ஸ்னால் இங்கே பாருங்கள். நாட் மோர் தென் 1 ஆர்டர் டெனியல். ஸோ எதுவும் எந்த ஆர்டர் டெனியல் பண்ணக்கூடாது. கேன்சல் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இன்கம்ப்ளீட்னா புக் பண்ணிவிட்டு கிக்ஸு போகாமல் இருந்தால் அதுவும் கிடக்கும். 13 ஆர்டர், அதாவது நம்ம வந்து 8 ஆர்டர் எடுக்க போகிறோமா. ஸோ இது 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதே டைமில் இப்போது இந்த ஹவர்ஸில் வந்து கன்ஃபார்ம் லாகின் பண்ணியே இருக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃபி எடுக்கும்போது பேகு டிஷர்ட் இல்லாமல் ஒன்று மட்டும்தான் எடுக்க முடியும், வேறு எதுவும் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து ஆஃபரு. சரி, ஓகே. ஸோ ஆர்டர் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ 8th ஆர்டர் வந்து வந்துச்சு. என்ன ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பீஸா ஹட்டில் பார்சல் ஆர்டர். இது வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பீஸா ஹட் போயிட்டு இந்த ஆர்டரில் வந்து வாங்கணும். Your pickup for this order can be from anywhere. It could be from a gift shop or medical store or even someone's house. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஆர்டர்னால் ஸோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு யாராச்சும் கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆர்டர் தான் வந்து பார்சல் ஆர்டரு. ஸோ அதை வாங்கிட்டு போய் நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும். கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ஸோ இது ஆர்டர் பண்ண போகிறோம், இது வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ப்ரைஸாக எடுத்துன்னு போய் கொடுக்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க போகலாம். நம்ம வந்து மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போயிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு எல்லாம் வரும். இனி ஹாலிடே தானே, அப்போ கூட பாருங்கள் நிறைய பேர் வருவாங்க, டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம 8 பிக்கப்புக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீஸா ஹட். ஸோ ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம். பீஸா ஹட். மனாவ். கஸ்டமர் நேம் மனாவ். 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 கஸ்டமர் நேம் மனாவ் தானே போட்டிருக்கு. நான் தெளிவாக தானே சொன்னேன். இது ரெண்டுமே வாக்கா? என்னடா இது இவ்வளோ பெருசாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இருக்குமாடா இது? நம்ம வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் வந்து லொக்கேஷனால் தப்பாக காமிக்குது. இதில் இங்கே இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு, எங்கேயோ காமிச்சு நான் போய் ரிட்டன் வந்தேன். ஸோ ரீச் ட்ராப் கொடுத்தோன்னே டெல் தி கஸ்டமர் டு தி பார்சல் ஆர்டர். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து யாராவது சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கணுமா? சரி, ஓகே, இதுங்க கேட்கலாம். Please tell the customer that this order contains a parcel. ஓகே, அதாவது அவர் யாரோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி கொடுக்க சொன்னாங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். ஆமாம். Flat number P1 D1. P1 la D1. black bro. Black. ஆமாம் ப்ரோ. என்ன சேனல்? ரோசி தீனா ஃபேமிலி. P1 la D1D.
P1 P1ல D1D சொல்லுங்க. உன்ன கேமராலாம் எடுத்துக்கிறாரு பாரு, பார்த்துக்கோ சார். ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு போங்க, கழட்டின்னு போயிடுங்க. ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஆ எங்கண்ணா இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு? சொல்கிறேன். P1ல D1D. D1D இதை பாருங்க. இதை உங்கள் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு டி பிளாக்ல 1வது மாடி. ஓகேண்ணா. D1D வந்து 28 rupees கொடுத்துருக்காங்க. பீஸா ஹட் முகல் இருக்கும், அதே பீஸா ஹட்டு அதே ரேட்டு, ஆனால் எங்கன்னு தெரில. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஆர்டரு. ஓகே, காட் இட். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம 9வது ஆர்டரா, அதுவும் பார்சல் ஆர்டர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9வது ஆர்டரு ஹெச்டி பிக்கப் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து பேர் என்னான்னு தெரியலையே, சாக் டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுட்டு எப்படி சொல்கிறது ப்ரோ, சாக் ப்ரோ பேர் சாக். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இந்த அக்கா அப்படி பார்த்துக்கிறாங்க. ப்ரோ ரெடி பண்ணுறீங்களா? நம்பர் இல்லைக்கா. ஆ ரோசி தீனா ஃபேமிலி. ரோசி தீனா ஃபேமிலி. இது 2 தானே ப்ரோ? தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இப்போ தான் வந்து தெரியுது கேமரா எடுத்துன்னு வந்ததுக்கு ஒரு மரியாதை, சும்மா வந்தால் இன்னொரு மரியாதைன்னு. இனிமேல் டெய்லியும் சும்மா எடுத்துன்னு வந்துடணும் போல் கேமராவை. ஓகே வாங்க நம்ம போகலாம். அதுதான் நம்ம வந்து 9th ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ட்ராப்புக்கு வந்து வந்தாச்சு. இதுவும் வந்து பார்சல் ஆர்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கஸ்டமர் வீட்டு தெரியல. ஸோ கால் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்துட்டேண்ணா. சிக்னல் வந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுண்ணா. இங்கே கூட சந்திரா ஸ்டோர்ஸ்னு பெருசாக இருக்கு இல்லையா, அங்கே இருக்கேன். புரியலண்ணா, என்னது? வேதா ஃப்ளாட்ஸா? இல்லையே, தெரியலையே. லொக்கேஷன் கரெக்டாக இங்கே தானே காமிக்குது எக்ஸாக்டா. ஆமாம், பீஸா ஹட் தான். நான் கரெக்டாக லொக்கேஷனில் தானே நிற்கிறேன் நான். ம் எனக்கு வந்து அட்ரஸ் தெரில போல். ஸோ எப்படி கொடுக்க போகிறோன்னு தெரியல. ஆர்டிஎஃப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக வந்து லொக்கேஷனில் தான் நான் நிற்கிறேன். ஸோ ஆனால் அவங்க எங்கே வர சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முகலிவாக்கமில் இருக்க ஆருஷ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இங்கே அதாவது வீட்டுக்கு பின்னாடி, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோ தூரம் வர சொல்கிறாங்க. ஸோ இங்கே வர சொல்கிறாங்க ஆருஷ் சூப்பர் மார்க்கெட். நான் இப்போ போனோம். நான் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே வரும். ஸோ அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்களா இல்லை வந்து கூகுள் மேப்லாம் கரெக்டாக தான் காமிக்கும். ஸோ அவங்க வந்து லொக்கேஷன் மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, போய் கொடுத்துட்டு தான் வரணும். சரி ஓகே வாங்க போகலாம். கஸ்டமர் சொன்ன லொக்கேஷன் வந்து ஸோ இதுதான். இது வந்து ஒயிட் பில்டிங்ஸ் நல்லா கரெக்டாக வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நமக்கு தான் வந்து லாஸ்ட்டு. அவங்க எங்கே இருக்காங்க
ஆனால் லொக்கேஷன் வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னு கூட தெரியல. வந்துட்டேன் மேடம். அங்கே ஒரு நாய் குலைக்குது இல்லையா, இந்த நாய் குலைக்கிற இடத்துல தான். அங்கே தான் நான் கரெக்டாக. வெளியில் யாரும் வரல மேம் இங்கே. இல்லை மேம். நீங்க திருவள்ளூர் ஸ்ட்ரீட்குள்ள வந்துட்டீங்கல்ல? ஆமாம் மேம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் எத்தனை ஒயிட் கலர் லைட்டாக ஒரு பில்டிங் இருக்குது, அது உள்ளே தான் வந்தேன். அந்த நாய் குலைக்குது. இல்லை மேம், நாய் குலைக்கிறது எனக்கு கேட்குது மேம். இதோ ஒரே நிமிஷம். ஆமாம் மேம், கேட் சாத்தி இருக்கு. இல்ல, அந்த கேட் லாக் ஆயிருக்கு, அதை திறக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு வழி சொல்றேன். நேரா வந்து லெஃப்ட் எடுங்க. ஓகே மேம். நீங்கள் போட்ட லொக்கேஷன் காரம்பாக்கம் காமிச்சிது சார். திருவள்ளூர் ஸ்ட்ரீட் தான் போட்டேன். அது தெரியல, லொக்கேஷன் அங்கே தான் காமிச்சிது. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ ஒரு வழியாக வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ நீட் மோர் லொக்கேஷன் கொடுத்துட்டு டெலிவரி ஆர்டர் கொடுக்கணும். டெலிவரி ஆர்டர் கொடுத்தோன்னா வித் சப்போர்ட் அதுதான் கேட்குது. நம்ம கஸ்டமர் இடத்துல இருந்தால் மட்டும்தான் டெலிவரி கொடுக்க முடியும். வேறு எங்கன்னா போனால் டெலிவரி கொடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட், அதாவது கம்பெனிலேருந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ரீசன் கேட்பாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க மேடம், நான் இங்கே வந்துட்டேன், இப்போ கரெக்டாக ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க டெலிவரி பண்ணவே அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க வெயிட் பண்ண சொன்ன டைமுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு தான் பார்த்தா இன்னும் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. ஸோ இது என்னென்னா, புதுசாக வந்தவங்கள மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் டீம்லேருந்து. ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் ஆகிட்டா அவள்தான் மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு இல்லை. 6 நிமிஷமாக வெயிட் பண்ண சொன்னாங்க, நானும் வெயிட் பண்ணேன். ஆனால் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. இப்போ நான் என்ன டெலிவரியும் கொடுக்க முடியல, நான் என்ன பண்ணுறதே தெரியல. ஆர்டர் டெலிவரி காமிக்குதா, சரி எப்பவுமே டெலிவரி கொடுத்தா வந்துடும். இப்போ நான் வந்து கஸ்டமர் லொக்கேஷன் தப்புன்னு வருது. சரி ஓகே, நீட் மோர் கேட்டால் டெலிவரி கொடுக்க முடியல, அது டெலிவரி வருது. அதுலேயும் சப்போர்ட் கேட்டால் சப்போர்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. இந்த ஆர்டர் வந்து ரொம்ப கடுப்பாகுது. நம்ம வந்து லொக்கேஷன் தாண்டி வந்ததே நம்ம தப்பு. இதில் வந்து இது வேறு திருப்பி அந்த லொக்கேஷனுக்கு போனால் தான் ஆர்டர் டெலிவரி கொடுக்க முடியும்னு காமிக்குது. இப்போ திருப்பியும் பாருங்களேன், இப்போ திருப்பியும் போட்டிருக்காங்க 7 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க திருப்பியும். ஸோ திருப்பியும் வந்து கால் பண்ணலன்னா நம்ம திருப்பியும் வெயிட் பண்ணணும். இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்ததே நம்ம தப்பு தான். கஸ்டமர் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கவும் இல்லை, அவர் போயிட்டார். ஸோ நம்ம தான் வந்து பிரச்சனையில் மாட்டின்னு முழிக்கிறோம். சரி ஓகே, திரும்பி அதே பிளேஸுக்கே போயிட்டு நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது. ஸோ இவங்களும் வந்து யாருமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டுறாங்க. நம்மளால் வேறு ஒன்றுமே பண்ணவும் முடியாது. ஸோ இங்கே போயிட்டு பெட்ரோல் போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அதே இடத்துக்கே போய் டெலிவரி கொடுத்துடலாம். அப்போ தான் அடுத்த ஆர்டர் வரும். ஓகே வாங்க போகலாம். இப்போ தான் சப்போர்ட்லேருந்து கால் பண்ணுறாங்க. हेलो, गुड इवनिंग, दिस इज नारिश कॉलिंग फ्रॉम जोमेटो नेक्स्ट दिनेश जी, हमें सिस्टर सर. எஸ் மேம். ஸோ கஸ்டமர் வந்து வேறு லொக்கேஷனுக்கு வர சொன்னாங்க மேம். सॉरी सर, आप हिंदी में बता सकते हैं? मैम, कस्टमर हैज सेड टू कम अ डिफरेंट लोकेशन मैम. यस सर. हेलो. यस. I delivered the order ma'am. Okay. But I cannot complete the order in app ma'am.
Okay, sir. I can completely understand your concern and really apologize for the inconvenience caused you, sir. Don't worry, sir. I will sure help you. So you said that you delivered the order, but you were unable to mark the delivery in your app. ஓகே மேம் ஓகே மேம். Sir, I have shared an image with you, sir, in your chat box. So please check your chat box. Where you will find where you are raising your issue. So please check that chat box. I have shared an image with you. On that image, you will get an option of complete order. On that complete order, you need to swipe. Once you will swipe on that order, complete order, your order gets completed. ஓகே மேம். Okay, sir. If it not work, then you need to come to support again. We will mark your order delivered. ஓகே மேம். So do you require further information? நோ மேம். Okay, thank you for your time. This matter is managed from your side. आपकी तरफ से रिस्पॉन्स आने तक कॉल को कट कर रहे हैं. आपकी तरफ से रिस्पॉन्स आने तक कॉल को कट कर रहे हैं. आपकी तरफ से ஒரு தமிழ்காரனுக்கிட்ட போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் பேசுகிறவங்க வராங்க. அப்படி இல்லைனா இப்போ ஹிந்திக்காரக்கா வந்ததில்ல, அந்த மாதிரி ஹிந்திக்காரக்கா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஹிந்தி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பியும் எனக்கு அதே தான் வருது. நான் என்ன பண்ணுறது? சுபா பெரிய பிரச்சனை ஆகுது போல். இதுவே பேசாம லொக்கேஷனுக்கே போய் டெலிவரியே கொடுத்துட்டு வந்துடலாம் போல். $400 ப்ரோ. 400 இப்போ வந்து நம்ம பெட்ரோல் போட்டு வந்துட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து 400 ரூபாய்க்கு போட்ட உடனே 4 பாயிண்ட் ஏறிச்சு பாருங்களேன். ஆனால் ஃபியூல் இருந்ததில்ல, ஸோ அது வந்து சேஃப்டி பெட்ரோலுக்கு போயிடும். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 தான் காமிக்குமே. இங்கே 200 வந்து சேஃப்டி பெட்ரோல் எப்பவுமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த லொக்கேஷனுக்கே வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நம்ம சுற்றிட்டுருக்கோம். இந்த ஆர்டர் இங்கே வந்தால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, கஸ்டமர் மேலே தப்பு, சப்போர்ட்டு சுத்தமாக இல்லை, கம்பெனி மேலேயும் தப்பு. ஸோ நடுவில் நான் என்னடா பண்ணேன், என்ன பிடிச்சி இது பண்ணுறீங்க. ஆனால் இதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 28 ரூபா. அந்த 28 ரூபாய்க்கு நம்ம 1 மணி நேரம் சுற்றிருக்கோம். இந்த மாதிரி நடக்கும்போது தான் செம்ம டென்ஷன் ஆகும். ஆனால் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால தான் நானே சரி ஓகே ஃப்ரீயாக விட்டேன். இப்போ பாருங்களேன், இங்கே இருக்கும்போது டெலிவரி காமிக்குதா. ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து 23 ரூபா. இந்த 23 ரூபாய்க்கு ஒரு மணி நேரமாக எவனாச்சும் சுற்றுவானா? யோசிச்சு பாருங்கள். நான் இங்கேருந்து அங்கே போனது வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் போயிருக்கேன். ஸோ அதுக்கான பெட்ரோலே வந்து போயிட்டுருக்கோம். சரி விடுங்க, நான் இந்த மாதிரி டைமில் தான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஸோ நம்ம வந்து டென்ஷன் ஆகி கோவப்பட்டு ஒன்றும் கிடைக்க போதில்லை நமக்கு. அவ்வளோதான், எது வந்தாலும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10வது ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 10வது ஆர்டர் வந்து அஞ்சப்பர் ஹோட்டல் போனோம். அஞ்சப்பர்லேருந்து 6 கிலோமீட்டர் போக சொல்கிறாங்க. வந்து மூல் வந்து சின்னதாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்காக ஃபீல் பண்ணால் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான், நிறைய பார்த்தாச்சு. போகலாம் வாங்க. $9628. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 10வது ஆர்டர். ஓகே, இந்த ஆர்டர் வந்து நம்ம பிக் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10வது ஆர்டர் வந்து வந்துட்டோம். ஸோ கஸ்டமர் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். ஸோ 10வது ஆர்டர் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 67 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்ம எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10 ஆர்டர் முடிச்சிருக்கோம். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லையா, ஆஃபர் பாதி ஆஃபர் வந்துச்சு. ஸோ 647 ரூபா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வச்சுருக்கேன். சரி ஓகே பார்க்கலாம். நம்ம இன்னும் எத்தனை மணி நேரம்னா இப்போ வந்து டைம் 8 ஆக போகுது. ஸோ கரெக்டாக 11 மணி வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஸோ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா KFCயில் வந்து பார்சல் ஆர்டர் வந்துருக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே காட் இட். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரோ சர்ப்ரைஸாக வந்து KFCயில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து 11 ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ் இன்னும் 2 ஆர்டர் தான் இருக்குது. ஓகே, ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக இப்போ வந்தது இல்லையா, இப்போ வந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து நமக்கு 20 rupees கொடுத்துருக்காங்க. 50 ஆஃபர். இது வந்து பார்த்திங்கன்னா 11வது ஆர்டர் தான். அந்த ஆர்டர் வந்து கணக்கு வராது.
ஸோ இது வந்து 11 ஆர்டர் தான். இப்போ பீஸா ஹட்டில் போயிட்டு நம்ம வந்து பீஸா கலெக்ட் பண்ணோம். சரி ஓகே வாங்க 11வது கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் வந்து வந்துட்டோம். ஸோ ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11வது ஆர்டர் எடுத்துட்டோம். ஆனால் வந்து செம்ம லாங்கு போல். ஓ மை காட். தயவு செஞ்சு பீஸாலாம் வந்து யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க. ஏன்னா லாங்காக ஆர்டர் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த பீஸா ஆர்டர் பண்ணீங்கன்னு தெரியல. அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆறிடும் அதெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மாங்காடு தாண்டி தண்டலம் கிட்டே போக போகிறோம். ஸோ ஓகே வாங்க போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். நேம் ப்ரோ? சதீஷ். தேங்க்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வெயிட் பண்ணார். ஸோ நம்ம 11th ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ட்ராப்புக்கு வந்தாச்சு. சதீஷ்குமார் ஓகே கொடுத்தாச்சு ஆர்டர் டெலிவர். ஸோ ரொம்ப நல்ல கஸ்டமர், தங்கமான கஸ்டமர். டிப்புலாம் கொடுக்கல. ஓகே போட்டு விடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 56 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ ஓகே. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 1000 ருபீஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வர வரைக்கும் நம்ம ஓட்டுவோம். அது நைட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நான் வந்து சும்மா 1000 மட்டும் வந்து லிமிட் வச்சுருக்கேன். அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ADF நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் கொடுத்து திருப்பி பீஸா ஹட்டுக்கே வந்துட்டோம். ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12th ஆர்டர் ஒன்றும் விழவே இல்லை. ஸோ லோடிங்கில் தான் இருக்குது. வந்து பீஸா ஹட் வந்ததுனால ஐ லொக்கேஷன் காமிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:40 ஆகுது. நம்ம லாஸ்ட் ஆர்டர் வந்து எப்போ முடித்தோன்னு பார்த்திங்கன்னா 8 o'clock முடித்தோம். ஒரு ½ an hour கிட்டே வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஆர்டரே வரல. சரி ஓகே பார்க்கலாம். வெயிட் பண்ணி இப்போ வந்து 2 ஆர்டர் எடுக்கணும். 2 ஆர்டர் எடுத்துகிட்ட உடனே தான் அமௌண்ட் வந்து காமிக்கும். இப்போ வந்து 724 வந்துருக்கு. ஸோ இன்னும் 2 ஆர்டர் முடித்தோன்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்சென்டிவில் வந்து 120 வரும். ஸோ மொத்தமாக ஒரு 800 கிட்டே ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 200 மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து எப்போ போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12th ஆர்டர் வந்து வந்துடுச்சு. ஸோ கே ஃபுட்ஸ்னு ஒரு கடையில் வந்திருக்கு. 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1.5 கிலோமீட்டர் ட்ராப். ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் போகணும். சரி ஓகே வாங்க கிளம்பலாம். 12th ஆர்டரு இன்னும் வந்து அடுத்த ஒரே ஆர்டர் தான் இருக்குது. ஓகே ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். ஆர்டர் ரெடியாக இன்னும் வந்து 5 minutes ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ 5 minutes வந்து நம்ம வெயிட் பண்ணோம். 7422 ப்ரோ. 3 egg fried rice, ஒரு பன்னீர் நூடுல்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12வது ஆர்டர் வந்து எடுத்துட்டோம். இது வந்து ஓரளவுக்கு கிட்ட தான். ஓகே வாங்க இந்த ஆர்டர் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். இதில் வந்து அவங்க பிளாக் பேரை தவிர மீது எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்களேன். F2 ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, பிளாக் B அனுஷா கார்டன், ஃபேஸ் 2 சந்தோஷ் நகர், அனெக்ஸு. அப்பார்ட்மெண்ட்டு பேரை போட்டால் தானே ப்ரோ எந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோராக செகண்ட் ஃப்ளோராக வர முடியும். ஓகே என்ன பண்ணுறது, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நான் அப்பார்ட்மெண்ட் பேரை போடாமல் F2 ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். தேங்க்யூ சார். அஜித் மணி ஆல். ஸோ அவள் தான் டியா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் காலையிலேருந்து. ஸோ இந்த ஆர்டருக்கு எவ்வளோனா 43 ஏதோ சம்திங் போட்டாங்க. 33 சரி ஓகே. ஸோ மொத்தமாக வந்து அடுத்த ஆர்டர் வந்து இது வந்து இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு வந்து இது லாஸ்ட் ஆர்டரு. ஸோ நம்ம எப்போ 1000 தொடருமோ அதான் லாஸ்ட் ஆர்டரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதுப்பி ஹோட்டலில் போனோம். அது போயிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 750 வந்திருக்கா. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஒரு 50 வந்தால் கூட 800 வரும். ஆனால் நம்ம 1000 முடிக்க முடியாது. ஸோ
ஸோ 1000 முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கிளம்புறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13வது ஆர்டர். 1082 டொமேட்டோ வாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 20 rupees டிப்ஸு கொடுத்துருக்காங்க. நம்ம 13th ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 55 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 770 சம்திங் வந்திருக்கும். 813. ஓகே, 813 வந்துடுச்சு. இன்சென்டிவ் ஒரு 100. அப்போ இன்னும் ஒரு 50 இருந்தால் போதும், நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரி, ஓகே வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஹோட்டல் வந்திருக்கு. சிஎம் ஹோட்டல்னால் அது வந்து ஹோட்டல் பேர் தான் சிஎம்மு. ஸோ உடனே சிஎம் ஹோட்டல்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டர் தான் காமிக்குது. போயிட்டு ஸோ இந்த ஆர்டர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு காமிச்சதுன்னு தெரில. முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதா பார்க்கலாம் எப்படின்னு. சிஎம் ஹோட்டல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகிறதுக்கு 11 நிமிஷம் ஆகுமா. அதனால் செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்க. ஸோ போய்ட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜின்சாக் கேமரா ஓடலாம் செல்ஃபி ஆன் ஆகாது. ஸோ 65 பிரியாணியும் ஒரு லப்பாவும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 13வது ஆர்டர் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு, பிக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஐயப்பன் நாங்கள் போனோம். ஓகே வாங்க போயிட்டு விளாக் பண்ணலாம். ஸோ கடைசி ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 13வது ஆர்டர் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு கடைசி ஆர்டரு. பையாவா? ஜோதி கணேசனா மேம்? தேங்க்யூ மேம். என்ன பார்த்து பையான்னு சொல்லிட்டீங்களே. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு 43. ஓகே சூப்பர். அவ்வளோதான். 850 வந்து ரீச் 857 ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஆர்டர் வந்து கரெக்டாக வீடு கிட்ட அந்த மாதிரி எங்கன்னா போட்டாங்கன்னா கோம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். வீடு கிட்ட போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே வந்து வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்சென்டிவ் வந்து நம்ம 300 முடிச்சிருக்கோம். ஆர்டர் காசு வந்து பார்த்திங்கன்னா 600 முடிச்சிருக்கோம். 600 650 முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இன்னும் வந்து 50 மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணால் போதும். கடைசியாக 1000 வந்து ரீச் ஆகிடும். சரி, ஓகே அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஆஃப் நார்த் பை சலீம். ஸோ இந்த கடைக்கு தான் நம்ம போக போகிறோம். லாஸ்ட் ஆர்டரு. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா டிப்ஸு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு டைம்ஸை போட்டுருவோம். ஓகே. ஸோ இப்போ போயிட்டு இங்கே நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ ஓகே வாங்க கிளம்பலாம். இதான் வந்து நம்மளோட லாஸ்ட் ஆர்டரு. ஸோ டேஸ்ட் ஆஃப் நார்த் கிச்சன் வந்தாச்சு. ரீச் பிக்கப். ஃபுட்டு ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் ஆகுமா? ஓகே வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. 0029 0029 0029. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக போகிறேன் வீட்டுக்கு. டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகும் இல்லைனா 1 ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து ஏன்னு தெரில ரொம்ப சீக்கிரமாக போகிறேன். ஆனால் அம்மா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க சீக்கிரமாக வர சொல்லி. சரி ஓகே வாங்க போகலாம். நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பர் போடும் போது வந்தது. ஆக்சுவலாக சென்னைக்கு வந்து ஒரு 2 வருஷம் பேப்பர் தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போது இந்த அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கேன் பத்னிவாசம். ஸோ இது ஃபுல்லாக போடுவோம், செம்மையாக இருக்கும் அப்போல்லாம். ஃப்ளாட் நம்பர் C1 எத்தனாவது மாடி?
C1 எதுவுமே சொல்லலை, போட்டு வச்சுக்கிறானுங்க. C1னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தானே? ஓகே, போய் பார்ப்போம். இல்லைனா A1 B1 அந்த மாதிரி வச்சுருப்பாங்களா? என்ன கால் போனேன்? ஹலோ, என்ன காலே போனேன்? ஐயோ, நெட்வொர்க் சுத்தமாக இல்லை இங்கே. சூப்பரு. இங்கே எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரில. எக்ஸ்கியூஸ் மீ. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுவா. ப்ளைன் ரைஸ் வித்து ஃபிஷ் மசாலா. வந்துட்டாங்க. இப்படி சொல்கிறேன். தேங்க்யூ. இப்படி ஏதோ அவ்வளோதான், தேங்க்யூ சொல்லியாச்சு. இதோட வந்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. ஃபெயில் டு கனெக்ட் காலாம். ஒரு நெட்டு இங்கே சுத்தமாக நெட்டே வர மாட்டேங்குது. எதனா ஜாமர் வச்சுருக்காங்களா அப்பார்ட்மெண்ட்டில்? நம்ம வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு வந்த அமௌண்ட் வந்து 60 ரூபா. ஓகே, சூப்பரு. அது வந்து டிப்ஸும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1042 வந்துச்சு இன்றைக்கி. சரி, ஓகே. இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிடுவீங்க. பாய், டாட்டா.